1995லேருந்து 2014 வரைக்கும் நான் பல டெட் பாடிஸை புதைச்சிருக்கேன். பல டெட் பாடிஸை எரிச்சிருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவர்கள் வந்து அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் புதைச்ச இடம்லாம் என்னால காமிக்க முடியும். மாசா கூட புதைச்சிருக்கேன். ஒரே இடத்துல கூட பல பேர புதைச்சதெல்லாம் இருக்கு. அது இல்லாம ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன பெண்ண கூட புதைச்சேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பல பேர் இளம் பெண்கள், ஸ்கூல் பெண்கள், காலேஜ் பெண்கள், அந்த தர்மஸ்தாலா ட்ரஸ்ட்ல படித்த பெண்கள். அங்க உள்ள மக்கள், அந்த கடையில உள்ளவங்கலாம், ஆமாமா கோயில் நிர்வாகிகள் தான் ஒரு சிலர் கூட்டு போனாங்க. இந்த பொண்ணு நல்லா ஞாபகம் இருக்கு. வணக்கம் இஸ்ரேல் ஜபசேன். கர்நாடகால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியுடைய அடிவாரத்துல ஒரு அழகிய நதி ஓடும். அது பேர் பார்த்தீங்கன்னா நேத்ராவதி. இந்த நேத்ராவதி நதியுடைய கரையில தர்மஸ்தாலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு கோவில் இருக்கு. மஞ்சுநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 800 வருட கோவில் இது. இந்த மஞ்சுநாதர் அப்படின்றது யாருன்னா சிவன் தான். இது வந்து ஒரு சிவன் கோவில். ஆனா இது ஒரு பிரத்யேகமான கோயில். இது சிவன் கோயிலா இருந்தாலும், அங்க பூஜை பண்றதெல்லாம் யாருன்னா வைணவர்கள். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள மேனேஜ் பண்ற அந்த ட்ரஸ்டீஸ் பார்த்தீங்கன்னா, காலம் காலமாக ஒரு ஜெயின குடும்பம் தான். ஸோ ஜெயின்ஸ் தான் அத மேனேஜ் பண்றாங்க. இப்ப இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, வீரேந்திர ஹெகடே. இவர் பார்த்தீங்கன்னா, 21வது அந்த பரம்பரையில 26வது ஆள் தான் இவரு. ஸோ இவரும் பல ஆண்டுகளாக அத நிர்வகிக்கிறார். இவருக்கு வந்து ரொம்பவே நல்ல பேரு அந்த ஏரியால, குறிப்பா கர்நாடகால. அவர் வாங்காத அவார்டே இல்லங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன். 2022ல பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபால நாமினேட்டட் மெம்பரா பாரதிய ஜனதா கட்சி அவர அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவர் வந்துட்டு அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு கேன்டீன் மாரி நடத்துறாரு. அது கேன்டீன் சொல்றதோட, ஒரு நாளைக்கு 40,000லேருந்து 70,000 பேருக்கு இலவசமா 3 வேளை உணவு தருவாங்களாங்க. ஸோ இது ரொம்ப 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 ஃபேமஸு. அவர் நிறைய சோஷியல் வெல்ஃபேருக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிறைய மாணவர்களுக்கு இலவசமா கல்வி தராரு. அது இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ்லாமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த மதங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா, இந்த தர்மஸ்தாலாலேயே கோவில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில். ஆனா, அதில பூஜை செய்கிறவர்கள் வைணவர்கள். இத அட்மினிஸ்டர் பண்ற ட்ரஸ்ட்டு ஜெயின்ஸ். ஸோ, இதிலே ஒரு சமூக ஒற்றுமை இருக்கு. இந்த மாரி எல்லா மதங்களுக்குள்ளும் ஒரு சமூக ஒற்றுமை வரணுன்றதுக்காக, இன்டர் ஃபெய்த் மீட்டிங் வருடா வருடம் நடத்துவாராம். எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் அங்க வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்களாம். ஸோ, இவரை பொறுத்தவரை சமூக பணியில வந்துட்டு ரொம்பவே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, போன மாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அலிகேஷன் வர ஆரம்பிச்சது. அவர் மேல டைரக்ட்டா கிடையாது. என்னன்னா, தர்மஸ்தாலா இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழயே வேலை செய்த ஒரு சானிடேஷன் ஒர்க்கர். ஸோ, அந்த சானிடேஷன் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா, 1995லேருந்து 2014 வரைக்கும் அங்க வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு அதெல்லாமும் ப்ரூஃபா குடுக்குறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி 1995லேருந்து 2014 வரைக்கும் நான் பல டெட் பாடிஸ புதைச்சிருக்கேன். பல டெட் பாடிஸ எரிச்சிருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவர்கள் வந்து அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. நான் அந்த எரிச்ச நிறைய பெண்கள்லாம் இளம் பெண்கள். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உள்ளாடைகள்லாம் கிழிந்த நிலையில இருக்கும். ஸோ, இத மாரி காலங்காலமா இருந்தேன். ஒரு கட்டத்தில என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையே அவங்க இது பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஹாரஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே, நான் யாருக்கும் சொல்லாம 2014ல இந்த ஊர விட்டு என் குடும்பத்தோட வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டேன். பேரெல்லாம் மாத்திக்கிட்டேன். என்னன்னா, அவங்க ஏற்கனவே நான் 1995லேருந்து 2014 வரைக்கும் இங்க இருக்கும்போதே மிரட்டுவாங்க அடிக்கடி. உன் குடும்பத்தையே காலி பண்ணிருவோம். இதெல்லாம் வெளியில சொன்னான்னு. ஸோ, அதனால நான் பயந்துட்டு வெளியில இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் புதைத்த, எரித்த அந்த பெண்களுடைய முகம்லாம் எனக்கு வந்து கில்ட்டி கான்ஷியஸ் குடுக்குது. அதனால நான் பேசாம வெளியில சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இவர் கூட லாயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது இல்லாம என்ன பண்றாருன்னா, நான் புதைச்ச இடம்லாம் என்னால காமிக்க முடியும்.
மாசா கூட புதைச்சிருக்கு. ஒரே இடத்துல கூட பல பேர புதைச்சதெல்லாம் இருக்கு. அது இல்லாம ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன பெண்ண கூட புதைச்சேன். இப்போ கூட நான் போய் எல்லா இடத்தையும் காமிக்க முடியும். நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா, அங்க எலும்புக்கூடுகள் இருக்கும். அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாருங்க. இது பார்த்தீங்கன்னா, பயங்கர சென்சேஷனலா ஆயிருச்சு. ஸோ ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கர்நாடகா கவர்ன்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் சொல்றது உண்மதானா? ஏன்னா மிகப்பெரிய அலிகேஷன் மாஸ் மர்டர் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பல பேர் இளம் பெண்கள், ஸ்கூல் பெண்கள், காலேஜ் பெண்கள், அந்த தர்மஸ்தாலா ட்ரஸ்ட்ல படித்த பெண்கள், அவங்களுடைய உள்ளாடைகள்லாம் கிழித்தெறியப்பட்டு, அவங்கள ரேப் பண்ணி புதைச்சிருக்காங்க. ஆசிட் ஊத்துன மூஞ்செல்லாம் நான் பார்த்தேன் அப்படிலாம் சொல்றாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்துட்டு நேரா அந்த தர்மஸ்தாலா ட்ரஸ்ட்டோடைய சேர்மன அலிகேஷன்ல இப்போதைக்கு இவர் கொண்டு வரலனாலும், ஆனா அந்த தர்மஸ்தாலாவுடைய ட்ரஸ்ட்டோடைய சூப்பர்வைசர்ஸ்லாம் அவங்க தான் எனக்கு டைரக்ஷன் குடுத்தாங்க. எனக்கு புரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். ஸோ இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை தலைமையா போட்டுட்டு, நெறைய ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸோட ஒரு பெரிய டீம் போட்டிருக்காங்க. இவர் சொல்வதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னு. சரி, சாதாரணமா பார்த்தீங்கன்னா, "பழுத்த மரம் தான் கல்லடி படும்" அப்படின்னுவாங்க. அதாவது ஒருத்தர் பெரிய மனுஷனா ஆவும்போது, நெறைய நல்லது பண்ணாலும், அவருக்கு எதிரா அவருக்கு வேண்டாதவர்கள் நெறைய பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வளர்ச்சின்றது இன்னொருத்தருக்கு எரிச்சல தரும், வயித்தெரிச்சல தரும். ஸோ இது அந்த மாரி தானா? ஏன்னா இவங்க காலங்காலமா நெறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவையே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த கோவிலுடைய அந்த சிஸ்டம கெடுக்கிறதுக்கான சூழ்ச்சி அப்படின்னு ஒரு சிலர் அத டிஃபெண்ட் பண்றாங்க. அதாவது இந்த அலிகேஷன்ஸ் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவில் ட்ரஸ்ட்ட டிஃபெண்ட் பண்றாங்க. சரி, இந்த அலிகேஷன்ஸ்ல எந்த அளவு உண்மை இருக்கும்? சாதாரணமா ஒண்ணு நல்லா ட்ரஸ்ட் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தரு ஆளே இல்ல இவ்வளோ நாளு. 1995லேருந்து 2014 வரைக்கும் இருந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்போ வந்து ஏன் திடீர்னு இப்படி ஒரு அலிகேஷன் சொல்லணும்? இதே வந்து டவுட்ட கெளப்புது. 2வது தர்மஸ்தாலா இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லியும் ஏன்னா பல பேர் வராங்க அங்க அந்த கோவிலுக்கு. எப்படி இப்படி ஒரு மாஸ் கிரேவ் இருக்க முடியும்? இது ஒரு டவுட்ட கிளப்புது. ஆனா, அதே சமயத்துல இந்த தர்மஸ்தாலால இந்த மாரி பெண்கள், குறிப்பா இளம் பெண்கள் பல பேருக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2012 சௌஜன்யா அப்படின்ற ஒரு பெண்ணு, அந்த தர்மஸ்தாலா நடத்துற காலேஜ்ல தான் படித்த பெண். 17 வயசு பெண்ணுங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் பஸ் ஏர்றா. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல அவங்க சித்தப்பாவுடைய ஹோட்டல் இருந்திருக்கு. ஸோ அவங்க சித்தப்பாவும் டாட்டாலாம் காமிச்சிருக்காரு. அங்கருந்து 3 கிலோமீட்டர் தான் அவங்க வீடு. ஈவினிங் வீட்டுக்கு வர வேண்டிய பெண்ணு வரலையேன்னு ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மா சுத்தி சுத்தி போயிருக்காங்க. பஸ் ஸ்டாப்க்குலாம் போய் தேடி பார்த்துருக்காங்க. இன்னும் வரலையே வரலையேன்னு. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்திருக்கு. அப்புறம் சுத்தி உள்ள சொந்தக்காரங்ககிட்டலாம் சொல்லி, எல்லோரும் பார்த்தீங்கன்னா, அங்க இங்கன்னு ராத்திரி முழுவதும் தேடி இருக்காங்கங்க. கடைசி வரை கிடைக்கல. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டெட் பாடி கிடைக்குதுங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்லாம் இல்லாம நிறைய தாக்கப்பட்டு, அவங்க அந்த ஐடி கார்டு மட்டும் இருந்திருக்கு. அவங்க இறந்த நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டு ரேப் ஆகி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. உடனடியா இவங்க போலீஸ்ல வந்துட்டு ஏற்கனவே போலீஸ் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இது பண்றாங்க. இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு அரெஸ்ட் நடக்குது. என்னன்னா, இந்த டெம்பிள் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்த 5 பேர் வந்துட்டு சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தர பிடிக்கிறாங்க. அவர நல்லா அடிச்சே கொண்டு வராங்க. இவன தான் நாங்க அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்கங்க. அதற்கப்புறம் கேஸ் போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. போராட்டங்கள்லாம் நடக்குது. உடனே கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்திர்றாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ் போய்க்கிட்டே இருந்து, இந்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ்லேருந்து அந்த சந்தோஷ விடுவிச்சிடுறாங்க. காரணம் ஆதாரமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அந்த சந்தோஷ் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா? அவர புடிச்சதே இந்த ட்ரஸ்ட் ஆளுங்க தானே. ஆனா சொல்றது என்னன்னா, இல்ல இல்ல அந்த சந்தோஷ் குற்றவாளியே கிடையாது. அவர் சும்மா வேற ஏதோ ஊர்லேருந்து வந்தவரு. அப்பப்ப இந்த கோவிலுக்கு வரவரு. மனநிலையும் ரொம்பலாம் சரியில்லாத ஆள் தான் அவரு. தேவையில்லாம அபாண்டமா அவர் மேல குற்றத்த போட்டாங்கன்னு, இந்த சௌஜன்யா குடும்பமே சொல்றாங்க. என்ன காரணம்? பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த 5 பேர் வந்துட்டு இந்த சந்தோஷ புடிச்சுட்டு வராங்கல்ல, அந்த 5 பேரு அடுத்த 1 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
இது வந்து ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் விட்னஸ்ஸு. ஆனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷ் வந்துட்டு புடிச்ச இடம் என்னன்னா, அங்க பக்கத்துல ஒரு குடிசை இருந்துச்சு. இந்த குடிசையில தங்கி தங்கி தான் அப்பப்போ வருவாரு, தங்குவாருன்னு போலீஸோடைய அலிகேஷன். சிபிஐயும் அத தான் சொல்றாங்க. ஆனா, அன்னைக்கு விடியற்காலை போய் தேடி பார்த்தாங்கல்ல, அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "அந்த மாரி ஒரு குடிசையே நாங்க பார்க்கலையே" அப்படின்றாங்க. 3வது என்னன்னா, அந்த பெண் அங்க இறந்திருக்கால்ல, அந்த இடத்தெல்லாம் இந்த பெண்ணுடைய அம்மா, அப்பா, சொந்தக்காரங்கலாம் முந்தின நாள் இரவு எல்லா இடம் பார்த்துருக்காங்க. அப்ப அங்க டெட் பாடியே கிடையாது. ஸோ, யாரோ ஒருத்தர் அந்த பெண்ண ரேப் பண்ணிட்டு, அடுத்த நாள் தான் வந்து இங்க போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ கிட்ட அப்போ உள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்த கேஸ் போய்க்கிட்டு இருக்குல்ல, 3 பேர் விட்னஸ், கீ விட்னஸ் அவங்கள புரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா சிபிஐ என்ன பண்றாங்க, அந்த ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அத ஸ்டே வாங்கிடுறாங்க. அதற்கப்புறம் அந்த கேஸையே ஹைகோர்ட்டுக்கு மாத்திடுறாங்க. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அது இல்லாம சந்தோஷ் கிட்ட இருந்த அந்த சில முடிகள், ரத்தக்கறைலாம் இருந்திருக்கு. ஸோ, இதெல்லாம் தான் அவர் மேல அலிகேஷன். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ இது வந்துட்டு இவர அடிச்சதுல மத்த ஆண்களுடைய டிஎன்ஏ தான் அது. பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்ட்டான ஆள, அதுவும் மனநிலை சரியில்லாத ஆள, இந்த மாரி குற்றவாளின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஸோ, சௌஜன்யா கேஸ்க்கு இன்ன வரைக்கும் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு தெரியாம இருக்கு. சரி, இது வெறும் சௌஜன்யா தானா? 2003ல பார்த்தீங்கன்னா, அனன்யா பட் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, மணிப்பால் மெடிக்கல் காலேஜ். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சுஜாதா பட். அப்ப கல்கத்தால வேலை செய்றாங்க. அது எங்க வேலை செய்றாங்கன்னா, சிபிஐல ஸ்டெனோகிராஃபரா இருக்கிறாங்க. ஸோ, திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் கால் வருது. அவங்க அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி ஆன்டி நாங்கலாம் இதுக்கு போயிருந்தோம், தர்மஸ்தலா கோவிலுக்கு. திடீர்னு அனன்யாவ காணோம்" அப்படின்றாங்க. உடனடியா அவங்க அம்மா அடிச்சு புடிச்சுட்டு கல்கத்தாலேருந்து இங்க வராங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, திருப்பி அவங்க சொந்த ஊரான கர்நாடகா தான். ஸோ, அங்க வந்துட்டு இந்த தர்மஸ்தலா கோயில்ல போய் தேடுறாங்க. அப்ப இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு, அங்க உள்ள மக்கள், அந்த கடையில உள்ளவங்கலாம், "ஆமாமா, கோயில் நிர்வாகிகள் தான் ஒரு சிலர் கூட்டு போனாங்க. இந்த பொண்ணு நல்லா ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இந்த அம்மா வந்துட்டு கோவிலுடைய ட்ரஸ்ட் அந்த நிர்வாகிகள்ட்டலாம் கேட்குறாங்க. ஆனா நிர்வாகிகள் சொல்றாங்க, "அந்த மாரிலாம் தெரியாது. இந்த பொண்ணெல்லாம் பார்க்குறது எங்க வேலையா? அதெல்லாம் கிடையாதுன்றாங்க." ஸோ இவங்க அடம் புடிச்சு கடைசில கோவிலுடைய தர்மகர்த்தாவான வீரேந்திரா ஹெகடேவ போய் பார்க்குறாங்கங்க. அவரும் சொல்றாரு, "ஏங்க உங்க உங்க பொண்ண நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். வயசு பொண்ணு. அநேகமா ஏதோ ஒரு பையனோட ஓடி போயிருப்பா. இனிமேல் தயவுசெய்து இந்த கோவில்ல வந்துட்டு இந்த மாரி பண்ணாதீங்க" அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சதா சொல்றாங்க. ஆனா இவங்க வெளியில வந்தும் அந்த கோவில்லயே உட்காந்துட்டு, "என் பொண்ணு இல்லாம போமாட்டேன், போமாட்டேன்னு" சொன்னாங்களாம். அதற்கப்புறம் ஒரு 5 பேர் வந்துட்டு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு அந்த நிர்வாகிகள் வந்துட்டு, "நீங்க வாங்க, வேணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க பொண்ண பத்தின்னு" தனியா கூட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீட்ல அடைச்சு, ஏறக்குறைய ராத்திரி எல்லாம் அடிச்சாங்களாம். "நீங்க இங்கேருந்து கிளம்பலன்னா, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு." ஆனா இந்த அம்மா, "நான் விடாப்பிடியா இருந்தேன்." அப்படின்னும்போது திடீர்னு யாரோ தலையில அடிச்ச ஞாபகம் இருக்கு. அதோட 3 மாசம் கழிச்சு, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அதுவரைக்கும் கோமால இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல தான் முழிப்பு வருது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுடைய ட்ரேஸே இல்லாம பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் என் பொண்ணு எங்கன்னு தெரியாது. நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். என் பெண்ணுக்கு வந்து கடைசி இது பண்ணணும். இப்ப தான் எனக்கு இந்த இவரு சானிடேஷன் ஒர்க்கர் சொல்றார்ல, எத்தனையோ பேருடைய உடல் கீழ இருக்கு எலும்புக்கூடுகள். தயவுசெய்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு வந்துட்டு கடைசி காரியத்த நான் பண்ணியே ஆவணும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அந்த காலத்துல. ஆனா அதெல்லாம் மிஸ்ஸிங்கு, நாட் ஃபவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மீண்டும் அனன்யா பட்டோடைய கேஸு இப்ப ரிவைவ் ஆயிருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு, என் பொண்ணுடைய அந்த எலும்பு கூட எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1986ல பத்மலதா அப்படின்ற ஒரு பெண்ணு பியூசி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. போயிட்டு வீட்டுக்கே வரல. அதற்கப்புறம் ஏறக்குறைய 56 நாள் தேடாத இடம் இல்லையங்க. கடைசியில ஒரு இடத்துல திருப்பி உடல் கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லப்போனா எலும்புக்கூடு மாரி தான் இருக்கான். ஐடி கார்டெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கை, கால்லாம் கட்டி போட்ட நிலையில தான் இருந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்ல. இதே மாரி 1979ல வேதவல்லி அப்படின்னு காலேஜ்ல வேலை பார்த்த டீச்சர். அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, தர்மஸ்தாலா மேனேஜ்மென்ட் நடத்துற காலேஜு.
அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிரின்சிபல் போஸ்ட்டு கொடுக்காம வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க. உடனடியா இவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க. நான் தான் எலிஜிபிளு. ஆனா இந்த ட்ரஸ்ட் எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கடைசில கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஒரு கட்டத்தில கேஸ்ல ஜெயிக்கிறாங்கங்க. ஸோ இப்ப ட்ரஸ்ட்டுக்கு ஆர்டர் போட்டுர்றாங்க. இவங்களுக்கு தான் பிரின்சிபல் போஸ்ட் குடுக்கணும்னு. ஸோ இது வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டுடைய மேனேஜ்மென்ட்டோடைய ஈகோவ ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு அலிகேஷன் இருக்கு. கடைசில ஒரு 2 நாள் கழிச்சு இந்த அம்மா எரிந்த நிலையில் இருந்தாங்க. ஸோ இந்த மாரி நெறைய அலிகேஷன்ஸ் இருக்கு தர்மஸ்தாலால. 2016ல விமென்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, நூற்றுக்கணக்கானோர் வருடா வருடம் மிஸ் ஆவுறாங்க. மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இறக்குறாங்க அப்படின்னு உமன் உடைய கமிஷனே சொல்றாங்க. ஸோ இத்தனை அலிகேஷன்ஸ் இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த சௌஜன்யா கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த தர்மஸ்தாலாவுடைய ட்ரஸ்ட்டோடைய சேர்மனுடைய தம்பி பையன் இன்வால்வ்டு. அவன் வந்து எங்கள மிரட்டினான் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ நெறைய மிஸ்டீரியஸ் டெத்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது, கண்டிப்பா தர்மஸ்தாலா நிறுவனத்து மேல கண்டிப்பா ஏதோ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணா கரெக்ட்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இது இன்று நேற்று நடந்ததில்ல. காலம் காலமாக பல பேர் வந்துட்டு மிஸ் ஆறாங்க. ஆனா, யார் பண்ணான்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. சொல்லப்போனா, இந்த அனன்யா பட்டு, சரி இந்த கோவில் நிர்வாகம் கிடையாது. அப்படின்னா, அந்த பொண்ணு எங்க போனா? யாரோ ஒரு பையனோட போயிட்டான்னா, இவ்வளோ நாளைக்குள்ள வந்திருக்கணும்ல. ஸோ, இது எல்லாத்தையுமே போலீஸ் அங்க ஒழுங்காவே இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே சமயத்துல யார் அது பண்ணியிருப்பான்றது நமக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம அதற்காக இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இத்தனை பேருடைய மிஸ்ஸிங்க்கு ஏதோ ஒரு விடை கிடைக்கணும்ல. ஸோ அதை இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சரியா பண்ணா கரெக்ட்டா இருக்கும். சரி, இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ஸ்டாண்ட் என்னங்க? இப்ப பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எடியூரப்பா அவர்கள் என்ன சொன்னார்ன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் கரெக்ட்டு தாங்க. அதே சமயத்துல எல்லாம் இந்த கோவில டார்கெட் பண்றாங்க. அந்த சிஸ்டத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய மகன் தான் இப்ப ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் கர்நாடகால. அவரும் இதே ஸ்டாண்ட தான் எடுக்கிறாரு. அதாவது எடுத்துக்கோங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சுக்கோங்க நல்லது. அதே சமயத்துல கோவில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதாவது இந்த சேர்மன் ஆஃப் த ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஜேபி நாமினேட்டட் எம்பி. ஸோ அவருக்கும் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப காங்கிரஸ் எப்படி? காங்கிரஸ் தான் இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க. அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டுட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்களா? பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்பவே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. அது ஏகப்பட்ட பிரஷருக்கு அப்புறம். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு, இந்த ஒருத்தர் சொல்றார்ல, நான் 1995லேருந்து 2014 வரைக்கும் இத்தனை பேர புதைச்சேன். நேத்ராவதி ரிவர்ல இருந்து அந்த நதி கரையில எத்தனையோ பிணங்கள்லாம் ஒதுங்கும் அப்படின்னு. இவர் மட்டும் சொல்லல. நிறைய பேர், அதாவது நிறைய பிரிண்ட் மேகசினா இருக்கட்டும், நிறைய மேகசின்ஸ் வந்துட்டு அங்க லோக்கல்ல இருக்கிற மக்களோட பேட்டி எடுத்தே சொல்றாங்க. இந்த மாரி அடிக்கடி நடக்கும்னு தான் சொல்றாங்க. திடீர்னு கார் இருக்கும். யாரோ பெண்ண இழுத்து போட்டு கார்ல போவாங்க. அதாவது படத்துல பார்க்குற வில்லன்கள் மாரி தான் அவங்க சொல்றதெல்லாம் இருக்கு. ஸோ, இப்ப அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு உடனடியா ஆக்ஷன்ல இறங்கியிருக்க வேணாமா? இன்ன வரைக்கும் பெருசா பண்ண மாரி எதுவும் தெரியல. இந்த ஒருத்தர் அலிகேஷன் சொல்றாரே, அவரு வந்துட்டு இந்த இடத்துலலாம் நான் வந்து பாடிய புதைச்சேன். நான் கூட்டு போறேன்னு சொன்னார்ல. சொல்லப்போனா ஒரு இடத்துல இருந்து அவர் பாடிய எடுத்து அந்த எலும்பு கூட வேற எடுத்துட்டாருங்க. இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அவங்கலாம் வாங்க போலீஸ் வாங்கன்றாரு. போலீஸ் அன்னைக்கு வரவே இல்ல. ஜர்னலிஸ்ட்லாம் இவங்க கூட இருக்கிறாங்க. இந்த அலிகேஷன் சொல்ற அந்த சானிடேஷன் வொர்க்கர் கூட. ஆனா போலீஸ் வரவே இல்ல. அடுத்த நாள் அந்த எஸ்பி என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏன் அங்க வரலன்னா, எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் பிரகாரம் இந்த சானிடேஷன் வொர்க்கர் சொல்றார்ல, அவரு வந்துட்டு எஸ்கேப் ஆயிருவாருன்னு எங்களுக்கு தோணுது. அதுதான் எங்க இன்டெலிஜென்ஸ் இன்புட் சொல்லுது. அவரு வேற ஏதோ ஸ்டேட்ல இருந்து தானே வந்தாரு. நாங்க இந்த மாஸ் பரியல் சைட்ட தோண்ட ஆரம்பிச்சோனே அவரு போயிருவாரு. அதனால தான் நாங்க வரல. ஆனா, நாங்க அவரு சொல்றது உண்மதானா அப்படின்னு பிரெயின் மேப்பிங் பண்ண போறோம். நார்கோ அனாலிசிஸ்லாம் பண்ண போறோம். ஏங்க, ஒருத்தர் அலிகேஷன் சொல்றாரு. அவர் அந்த சானிடேஷன் வொர்க்கர்ன்னு ஐடி கார்ட காமிக்கிறாரு. ஒரு எலும்பு கூடயே எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காரு. ஆனா, அவருகிட்ட சாட்சி சொல்ல வந்தவர்கிட்ட நார்கோ அனாலிசிஸ் பண்றவங்க போய் இம்மீடியட்டா அந்த சைட், அவர் தான் ஜர்னலிஸ்ட்டோட வந்து இருக்காருல்ல. அப்போ போய் அந்த சைட்ட தோண்டலாம்ல. அதுக்கு வந்து நாங்க கோர்ட் பர்மிஷன் வாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
அது இல்லாமல் இந்த எலும்பு கூட இவர் சப்மிட் பண்ணார்ல ஒரு பேக்கில் வந்து கொடுத்தாரு. இவங்க ஃபாரன்சிக்ஸ் அனாலிசிஸ்க்கெலாம் அனுப்பணும். டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி யாருது இந்த பாடி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட வெறும் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்களாம், எதுவுமே பண்ணலையாம். சரி, ஒரு பேச்சுக்கு இந்த சானிடேஷன் ஒர்க்கர் வந்துட்டு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அவர் சொல்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான டெட் பாடிஸ் எல்லாம் அவர் புதைக்கவே இல்லை, அந்த எலும்பு கூடுகள்லாம் இருக்காது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அதெல்லாம் தோண்டினா தானே தெரியும், இன்ன வரைக்கும் இவங்க தோண்டக்கூட இல்லை. சரி, அதெல்லாம் பொய்ன்னு வச்சுப்போம். சும்மா இவரே வந்துட்டு அந்த கோவில் நிர்வாகத்தை டார்கெட் பண்ணுறதுக்காக ஏதோ அலிகேஷன் வைக்கிறாரு அப்படின்னு கூட வச்சுப்போம். ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு இப்போ அவர் கொண்டு வந்தார்ல ஒரு எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூடுக்கு பின்னாடி யாரோ ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அப்பா இருப்பாங்கல்ல, அக்கா, தம்பி, தங்கச்சி, ஏதோ ஒரு உயிர் போயிருக்குல்ல, அதையாவது கண்டுபிடிக்க வேணாமா? அது இல்லாமல் இது இன்னைக்கு நேற்று இல்லை, சௌஜன்யா, அனன்யா பட், வேதவல்லி ரொம்ப காலமாக தொடருது. இன்னொரு ஒரு ஒரு அண்ணன் தங்கச்சி வயசானவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு லேண்ட் இஷ்யூ, அந்த வந்து கோவில் ட்ரஸ்ட்டுக்கு உரிய லேண்ட் இஷ்யூவில் இவங்களுக்கு ஃபேவரபுளாக ஆர்டர் வந்துருச்சுன்னு கடைசியில் 2 பேரும் இறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குமே வந்துட்டு ஒரு முடிவுரை இல்லை. இவங்க தான் பண்ணாங்க, இவங்க பண்ணலைன்னு சொல்லலை. ஆனால் போலீஸோடைய வேலை என்ன? ஒருத்தர் இறந்தார்கள்னா யாரோ ஒருத்தர் பண்ணாங்கன்னு ஒரு இது பண்ணணும்ல. அந்த எது வரைக்கும் எல்லாமே மிஸ்ஸிங்கு, இல்லைன்னா யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை தர்மஸ்தாலா ட்ரஸ்ட் மேலே வச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நல்லா பண்ணுவாங்களா? அதுவும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. உங்களை பொறுத்தவரை இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கரெக்டாக தான் போவாங்க, இல்லை அந்த தர்மஸ்தாலா ட்ரஸ்ட்டு தேவையில்லாமல் அலிகேஷன் தான் வைக்கிறாங்க அப்படின்னு தோணினாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வைங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.